விஜய் அவர்களுடைய வில்லு, சுறா, வேட்டைக்காரன், லியோ இது போன்ற படங்களை விடவும் மோசமாக இருக்கும் அந்த படம். எப்படி ஒரு ஒரு தெலுங்கு ஃபார்மெட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வேண்டவே வேண்டான்னு மக்கள் ஒதுக்கிட்டாங்களோ, இது தெலுங்கோடைய பியூரஸ்ட் ஃபார்ம் இந்த படம். ஐ எம் வெயிட்டிங் தான் சார் அவர் சொல்லுவார் அடிக்கடி, எல்லா படத்தையும் அதை தான் ஓட்டிட்டு. அதே மாதிரி அது இன்டர்வல் சீன் தான், ஐ எம் கம்மிங் அப்படிங்க போகிறாரு. அதாவது அவருக்கு அரசியலுக்கு வராருன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பழசு. ஏன் பண்ண மாட்டாருன்னா அவருக்கு தெரியும் இது நமக்கு கடைசி படம் இல்லை, நம்ம எப்படி மறுபடியும் வருவோம், இது தோத்துட்டு மறுபடியும் வரப்போகிறோம். அப்போ வந்து நல்ல நல்ல படத்தை கொடுத்து மறுபடியும் அதை வச்சு ஏமாற்றி அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம நிற்போம் அப்படின்னு அவருக்கு. இவனுங்க ஒன் லாஸ்ட் அப்படின்னு அழுகிறதா இருக்கணும். அப்படியே அப்போ வீட்டில் ஐயா பஞ்சித்தா கூட அம்மா வச்சுட்டா கூட அழமாட்டாங்க போல, அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. வாழையா போட்டுருக்க ட்ரெஸ்ஸை போட்டுருக்காரு சார். சார் எனக்கு இந்த ஆள் நடிக்க தெரியாதுன்னு நல்லா தெரியும், ஆனால் வாழையா அளவு கூட நடிக்க தெரியாதுன்னு இப்போ தான் சார் தெரியும். என்பிகே நீலகொண்ட பகவந்த் கேசரி அப்படின்றது அந்த படத்தில் வருது. இவர் கீழே டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது மேலே அவர் நடிக்கிறது கீழே அவர் நடிக்கிறது போகிறாங்க இல்லை. அப்போ நமக்கு பார்க்கும்போது ஏன்னா அந்த ஆள் நல்லா பண்ணுறாங்க, நீங்களா இவ்வளவு மோசமாக இருக்குன்னு தோணுதில்லை. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு கோணத்தில் பேசுகிறாங்க. சமூக வலைதளங்கள் வேறு மாதிரி ஒன்று வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன யதார்த்தம் களத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது ஜனநாயகன் வந்து இன்னைக்கு பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு படத்தினுடைய ரீமேக். படத்தில் வந்து விஜய் அவர்களுடைய வில்லு, சுறா, வேட்டைக்காரன், லியோ இது போன்ற படங்களை விடவும் மோசமாக இருக்கும் அந்த படம். ஏன் அப்படி சொல்லுவீங்க? பகவந்த் கேசரி நல்லா இருந்துச்சு இல்லை சார் தெலுங்கில் பார்க்கும்போது. அது எப்படின்னா பாலையாவினுடைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பாலையாவை பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும் சார். மற்றபடி பொதுவான ஒரு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது பிடிக்குமா அப்படின்னா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மேபி ஒரு 10% பேர் பிடிக்கலாம். ஏன்னா தெலுங்குக்குன்னு ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இல்லை பாலையாவே தன்னுடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் யதார்த்தமாக நடிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பகவந்த் கேசரி. ஆனால் ஜனநாயகனுடைய ட்ரைலர் பார்க்கும்பொழுது பகவந்த் கேசரியில் ஒரு சீன் விடாமல் மேக்ஸிமம் சீன்ஸ்லாம் கவர் பண்ண மாதிரி தெரியுது ஜனநாயகன் படம். சார் அப்படியே ஓவர் மசாலாவாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஃபீலை கொடுத்துச்சு. இல்லை அதுதானே சார் பிரச்சனையே. இங்கே தமிழர்களுக்கு இது எடுக்காது சார். தமிழர்கள் இன்றைக்கி வந்து என்னடா வித்தியாசம் இருக்குது அப்படின்ற தேடி போயிட்டுருக்காங்க சார். இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் போன்ற ஒரு கதையமைப்பு, அதே மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் போன்ற ஒரு கதையமைப்பு, இதெல்லாம் தேடி போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாலிவுட் இல்லாமல் யூரோப்பியன் கதையமைப்பு, இல்லை ரஷ்யன் கதையமைப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு சில கொரியன் டச் அதில் இருக்கும், கொரியன் ஆர் ஏஷியன் டச் அதில் இருக்கும். இந்த மாதிரி போகிறாங்க. லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தெலுங்கு கதையமைப்புன்றது வந்து ஏறக்குறைய போட்டு அடித்தது. நம்ம பார்த்து சலிச்சு போனது. தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்ற அவருடைய படங்களுக்கான ஒரு பாணி உண்டு, எம்ஜிஆர் அவர்களுக்கான ஒரு படங்களுக்கான பாணி உண்டு. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இதிலேயே ஒரு மாறுதல் வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி விஜயே அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தார். வில்லு அது இதுன்னு குருவி, நீங்கள் அவருடைய எல்லா படங்களும், அழகிய தமிழ் மகன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில்லுவா சுறாவா? சார் நான் என்னைய கேட்டிங்கன்னா எனக்கு சுறா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ விஜய் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. எனக்கு தெரிய அன்னைக்கே அவர் அந்த அரசியலுக்கு அச்சாரம் போட்டார். அவர் நினச்சிருந்தா அன்னைக்கே அவர் உள்ள வந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு நான் நம்புகிறேன். அதனால் சுறாலாம் எனக்கு பிடிக்கும். விஜய் ரசிகர்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி விஜயவே காரி துப்பிட்டு இருந்தாங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல. அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. மீனவர்களுக்காக அவர் போராடினார், மீனவர்களுக்காக பாட்டு பாடினார், மீனவர்கள் குப்பத்தில் மீனவர்கள் ஒருவராக வாழ்ந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது. இந்த பகவந்த் கேசரி ஏறக்குறைய சுறாவை தழுவிய ஒரு படம் தான். ஏன் இப்படி ஏன் சொல்கிறேன்னா இதே போன்ற ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது அங்கே ஆந்திராவில் பகவந்த் கேசரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் பெண்களின் காவலனாக அண்ணன் இருப்பார். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தை ஆக்கிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு தெலுங்கு ஃபார்மெட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வேண்டவே வேண்டான்னு மக்கள் ஒதுக்கிட்டாங்களோ, இது தெலுங்கோடைய பியூரஸ்ட் ஃபார்ம் இந்த படம்.
தெலுங்கு மாடல் ஆஃப் ஃபிலிம்ஸோடைய பியூரஸ்ட் ஃபார்ம். ஒரு புஷ்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, புஷ்பா 2 உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதுதான் தெலுங்கு ஃபார்மோடைய ஒரு எலீட், ஒரு எக்ஸ்ட்ரீமு. அந்த அளவுக்குலாம் படம் எடுக்கவே முடியாது. ஒரு எடுக்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு மகேஷ் பாபு படங்கள், ஒரு பாலையா படங்கள், ஒரு கோபிச்சந்த் படங்கள், இந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு ராம் பொத்தினேனியோடைய படங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு மாஸ் ஆக்ஷன் மசாலா, இந்த பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் பாலையாவினுடைய படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, நல்லா இருக்குது. ஒரு அந்த படம் முழுக்க ஒரு 100 பஞ்ச் வரும் சார், 100 பஞ்ச் வரும். இப்போ நிறைய படம் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த பஞ்செல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி விஜய் இந்த படம் கூட பஞ்சை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது தெரியல சார், அது அவங்க தான் முடியும். ஐம் கம்மிங் ஆனால் நல்லா இருந்துச்சுல, ஐம் கம்மிங் சொல்ல என்ன சார், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஐம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் பேக், ஐம் வெயிட்டிங் தான் சார் அவர் சொல்லுவார் அடிக்கடி. எல்லா படத்தையும் அதை தான் ஓட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அது இன்டர்வல் சீன் தான், ஐம் கம்மிங் அப்படிங்க போகிறாரு. அதாவது அவருக்கு அரசியலுக்கு வராருன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பழசு யோசிங்க, நீங்கள் யோசிங்க சார். ஐம் கம்மிங் அப்படின்றதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கிற வேண்டியதான். இந்த ஒரு ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதனால் அவங்க அதில் நம்புறீங்களா? நான் இல்லை சார், முதலாக அது அவருடைய கடைசி படம் கிடையாதுன்னு சொன்னதே நான் தான் சார். விஜயனுடைய மிக முக்கிய கிரிட்டிக்கில் நானும் தான் ஒருவனாக இருந்திருக்கேன். அதனால் நான் அப்போ தான் சொன்னேன், கண்டிப்பாக அண்ணன் வந்து 2026 எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் 2026 தீபாவளிக்கு வரமாட்டாப்புல, ஆனால் 2027 பொங்கலுக்கு கண்டிப்பாக அண்ணனுடைய தரிசனம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு அப்போவே சொன்னேன். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நீ யோசிங்களேன், கடைசி படம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ரீமேக், அதுவும் பாலையா படத்தினுடைய ரீமேக் அளவுக்கு இறங்கி போறாரு அப்படின்னா அவர் ஏன் அப்படி இறங்கி போனார்? ரீமேக் படத்தை வச்சு தானே தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங் அவர் வளர்ந்தாரு. கில்லி வச்சு தான் வளர்ந்தாரு, போக்கியர் வச்சு தான் வளர்ந்தாரு. கில்லி போக்கிரி இல்லைன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்க. ஆமாம், அப்படி நிறைய படங்கள் இருக்குது சார், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். நிறைய படங்கள் சச்சின்னு எல்லா படமும் ரீமேக் தான். அப்போ அப்படி அதெல்லாம் வந்து இன்றைக்கி கடைசியில் ரீமேக்கை வச்சு தான் அவருடைய கடைசி படத்தையும் முடிச்சுக்கணும், ரீமேக் நாயகனாகத்தான் வெளியில் போகணுன்னு அவர் நினைக்க மாட்டார்ல. அவர் நினச்சிருந்தா அந்த அட்லியை கூப்பிட்டு அவர் அங்கே 1000 கோடி 500 கோடி 1000 கோடி படம் எடுக்கிறாரு, எனக்கு ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டால் அட்லி பண்ண மாட்டாரா? எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு, பண்ண மாட்டாப்லையா? அப்போ பண்ணுவார்ல, ஏன் பண்ண மாட்டாருன்னா அவருக்கு தெரியும் இது நமக்கு கடைசி படம் இல்லை, நம்ம எப்படி மறுபடியும் வருவோம், எப்படின்னு தோத்துட்டு மறுபடியும் வரப்போகிறோம். அப்போ வந்து நல்ல நல்ல படத்தை கொடுத்து மறுபடியும் அதை வச்சு ஏமாற்றி அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம நிற்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமாக சார், இப்போ வேறு என்ன சொன்னால் அது கேட்க மாட்டேங்காங்க, நம்மளை திட்டுறாங்க, கெட்டவத்தை போட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. ரைட்டு இல்லை, ஓகே, உண்மை தானே, ஏற்றுட்டு போங்க. நீ யோசி. இப்போ நான் கேட்ட கேள்வி யோசிங்க, உங்களை சொல்லலை, ஒரு விஜய் ஃபேனாக சொல்கிறேன். இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டா அவர் ஒரு 500 கோடியில் பண்ண மாட்டாரா? அந்த டெல்சனை கூப்பிட்டா அவர் ஒரு 500 கோடியில் ஜெயிலர் மாதிரி எனக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுன்னா பண்ண மாட்டாரா? இல்லை கூலி மாதிரி எனக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுன்னா ஒரு லோகேஷ் கனகராஜ் பண்ண மாட்டாரா? இல்லை அட்லி வந்து எனக்கு அல்லு அர்ஜுன் வச்சு படம் முடிச்சு உடனே எனக்கு படம் பண்ணி கொடு, நான் லாஸ்ட் படம் அதை வச்சு தான் உடனே வச்சு தான் முடிக்கணும்னா பண்ண மாட்டாரா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இதை வச்சு சும்மா ஏதாவது பெண்களை நான் தான் காப்பாற்றுறேன், பெண்களுக்கு நான் தான் அண்ணன் அவங்கள ஒரு ஏமாற்றிட்டு இவரும் வந்து ஒரு சமுதாய படத்தை வச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதில் இவர் தான் வந்து அரசியல்வாதி, இவர் வந்து தான் அரசியல்வாதிகளை புறத்தையும் திருத்த போகிறாரு, அரசியல் பூரா மாற்ற போகிறான்ற மாதிரி தான் படம் அது. அதெல்லாம் பண்ணிவிட்டு தோத்துட்டு அடுத்தது வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணி மறுபடியும் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை பெருசாக கிளப்பி விட்டு 31 பார்த்துக்கலாம், உதயநிதி விஜய் நினைக்காத வரும்ல, 31 36 வரப்போதில்லை, அந்நேரம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் அவருடைய தாட். சிம்பிள். இவனுக்கு ஒன் லாஸ்ட் அப்படின்னு அழுகிறதா இருக்கட்டும், அப்படியே இப்போ அப்போ வீட்டில் ஐயா பஞ்சுத்தா கூட அம்மா வச்சுட்டா கூட அழமாட்டாங்க போல, அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வீட்டில் பிள்ளையை கொண்டு வந்து கரூர் சம்பவத்தில் மிதிப்பட்டு சாகடிச்சு அது எனக்கு பரவாயில்ல, தளபதியை நான் பார்த்துட்டேன்னு சொன்னவங்க கரெக்டாக. அப்படிப்பட்ட இவங்க அண்ணன் போகிறாரு கடைசி படம்னு உட்காந்து அழுகிறது என்ன, இது என்ன, அது என்ன, கண்ணை அவங்களே மாறி மாறி தொடச்சிக்கிறாங்க, பக்கத்தில் தொடச்சி விட்றாங்க துண்டை வச்சு. அப்படியே ஏய் வருவார்ரா, ஏன்டா சாகடிக்கிறீங்க, வருவார்ரா இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா ஏற்கனவே இது குப்பை ரீமேக் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். மிக குப்பையான ஒரு ரீமேக்கு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க போகிறாரு அண்ணன். அதுவும் தெலுங்கு படத்தில் என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், பாலையா போட்டுருக்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு சார். சார் எனக்கு இந்த ஆள் நடிக்க தெரியாதுன்னு நல்லா தெரியும், ஆனால் பாலையாவில் கூட நடிக்க தெரியாதுன்னு இப்போ தான் சார் தெரியும். சத்தியமாக அதையும் கம்பேர் பண்ணி விஜய்க்கு நடிக்க தெரியாதுன்னா தமிழ்நாடே கொந்தளிச்சிருவாங்க. ஒரு அவார்டு வாங்கினா இல்லை சார், அவர் தானே சார் இது வரைக்கும் அவார்டே வாங்காத ஒரு நடிகர். அவர் எதிர்பார்க்கல, அவர் அதெல்லாம் இந்த அங்கீகாரம் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் பாலையா நடிப்பை விஜயோட நடிப்போட கம்பேர் பண்றீங்க? மேலே அவர் தானே பண்ணிட்டு இருக்காங்க, மேலே அவர் நடிக்கிறத போடுறாங்க. பகவந்த் கேசரி, என்பிகே, நீலகுண்ட பகவந்த் கேசரி அப்படின்றது அந்த படத்தில் அவருடைய. இவர் கீழே டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது மேலே அவர் நடிக்கிறது, கீழே அவர் நடிக்கிறது போடுறாங்க. இல்லை அப்போ நமக்கு பார்க்கும்போது ஏன்னா அந்த ஆளு நல்லா பண்ணுறாங்க, நீங்களா இவ்வளவு மோசமாக இருக்குன்னு தோணுது இல்லை? உண்மையை தானே சொல்கிறேன். நம்ம இதுவரைக்கும் சார் 1000 வீடியோ போட்டுப்போம் சார் விஜய்க்கு. இந்த கம்பேரிசன் நான் பேசுனதே கிடையாது எங்கேயும். இப்போ தான் பார்க்குறேன், என்னடா உனக்கு நடிக்க தெரியாது நான் பார்த்துருக்கேன்டா இல்லைங்களே.
ஆனால் பாலையால கூட நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் விஜயை எப்படி விமர்சிக்கிறீங்கன்னு எனக்கு இல்ல, புரியல. நான் பாலையா விமர்சனம் பண்ணுறீங்களா? என்னன்னா பாலையாவோட இதுக்கு முந்தின எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த ஜேர்னர்லேருந்து கொஞ்சம் விலகி பகவன் கேசரியில் நடிச்சிருப்பார். அந்த டேரக்டரை எனக்கு தெரிஞ்சு பாராட்டணும் சார். அனில் ரவிபுடி தான் சார், நான் இல்லைங்களே, அவரை தான் கூப்பிட்டு இந்த படத்தை எடுக்க சொன்னாங்க. எடுக்க முடியாது போடான்ட்டு போயிட்டார் அவர் வேற கதை. 4 கோடி ரூபா கொடுத்து இதுக்கு ரீமேக் வாங்கினாங்க. அவருக்கு சம்பளம் 11 கோடி பேசினாங்க. யாருக்கு? அந்த டேரக்டர். அனில் ரவிபுடிக்கு முடியாது, அப்படிலாம் எனக்கு தேவையே இல்லை. விஜயை வச்சு எடுக்கிறதுக்கு என்ன அதெல்லாம் அவ்வளோதான் விஜயனுடைய. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யோசிங்க. விஜய் வச்சு எடுக்கிறது விஜய் பேர் இருக்கிற வன்மத்தில் அப்படி பேசி சார். நான் சொல்கிறது ஃபேக்ட்டு. பாலையா டாப் விஜய் டூப்புங்கிறீங்களா? அது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு நீங்கள் கம்பேரிசன்றீங்களா, இந்த படம் வந்தால் உடஞ்சிடும் சார். விஜய் ஒன்றுமே கிடையாதுன்னு உடஞ்சிடும். அது வேறு கதை நீங்களேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அனில் ரவிபுடின்னு அந்த படத்தை எடுத்த பொதுவாக எப்படி ஒரு படத்தை எடுத்தவர் ரீமேக் பண்ணுவார். வேறு இப்போ அன்னியனுடைய ரீமேக்கை சங்கர் போயிட்டு ரன்வீர் சிங் வச்சு பண்ண போகிறார். சங்கர் தான் அன்னியன் எடுத்தார், அவர் தான் அங்கே போய் ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறார். இப்படி பல பேர். நீங்கள் கௌதம் மேனன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விண்ணை தாண்டி வரையா இங்கே எடுக்கிறார். அவர் ஆந்திராவில் போயிட்டு தெலுங்கில் நாகார்ஜுனா மகனை வச்சு அவர் அங்கே எடுக்கிறார் படம். ரீமேக்கு யார் எடுப்பா? எடுத்தவன் போய் இங்கே விஜயே கூப்பிட்டு இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னா விஜயனுடைய மார்க்கெட்டு, விஜயனுடைய உண்மையான செய்தியா? சத்தியமான செய்தி. அனில் ரவிபுடியை ஒரு மேடை மேலே நிற்க வச்சு நம்ம பேசுவார். யார்? நம்ம விண்ணை தாண்டி வருவாயிலெல்லாம் சிம்பு கூட ஒருத்தர் சுற்றிக்கிட்டு பார்த்துருமா, விடிவி கணேஷ். அவர் இதே கேள்வியை கேட்பார். அங்கே விஜய்க்காக படம் எடுக்கிறதுக்காக, அவருடைய கடைசி படத்தை எடுக்கிறதுக்காக லைனில் நிற்கிறாங்க. ஆனால் இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவர் முடியாதுன்ட்டார் அப்படின்னு இப்படியே பேசுவார். வீடியோ இருக்குது பாருங்கள். எதுக்கு விஜயை வச்சுலாம் நான் படம் எடுக்கணும்னு நினைப்பார்ல, நினச்சிருப்பார்ல. வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நீங்கள் சொல்லுங்கள் சார், என்னை விட்டுருங்க. என்னுடைய ஆங்கிளை விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு வேண்டான்னு சொல்லுங்களேன். தெரில, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி நான் சொல்கிறேன், பாலையா வேண்டான்னு சொன்னதுனால அவர் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. அல்ல பாலையா எதுக்கு சார் வேண்டாங்க போகிறாரு? அவருக்கு விஜய்க்கு என்ன சார் சொல்லலாம்? அவர் மாதம் ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஹீரோவான்னு நினைக்கலையா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதை தான் நான் 4-5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே கிடையாது விஜய், எதுக்குடா இல்லாத இட்டு கட்டி நீங்கள் பெருசாக்கிட்டு இருக்கீங்க. ட்ரைலரில் இருக்குமே நீங்கள் சூப்பர் ஹீரோமேன்னு சொல்லுவது இல்லைண்ணா, அப்படி அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். கடைசி 10 வருஷமாக அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் அது ஒன்று, நான் தான் சூப்பர் ஸ்டாரு கண்டதை சுற்றிக்கிட்டு இருக்காங்களே சார். தளபதி வெற்றி கொண்டான் யானை, இதுலேயும் பாருங்கள் 2 யானையை உள்ள விட்றாங்க. நீங்கள் டிவிக்கே வளர்க்குறதுக்கு ஒரு படம் சார். அந்த படத்தில் இந்த ஐஆர்எஸ்லாம் அவர் இப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் இதில் நிலைமை தானே இதெல்லாம் அவருக்கு சொல்லுங்கள். படத்தில் நடிக்கிறதுக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க. முதல்ல நல்லா ஆமை மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் புஷி ஆனந்துன்றாங்க. அது என்ன கதை என்ன எதுன்னு தெரியல. படத்தில் புஷி ஆனந்து, அப்புறம் படத்தில் இது ஐஆர்எஸ் எல்லாமே படத்தில் வச்சு இந்த நக்கீரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் தெரியுமா? இந்த கரூர் சம்பவமே இவங்க அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தான். அதெல்லாம் உண்மையே என்னமோன்று இந்த படத்தை வச்சு ரிவீல் ஆகிருக்கும்னு பயமாக இருக்குது சார் எனக்குலாம். ஏன்னா நக்கீரன் சும்மாலாம் சொல்ல மாட்டார். இருந்தாலும் எவ்வளோதான் ஏசுவாங்கனாலும் அவர் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பார். அவர் இதோட ஷாக்கிங் நியூஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் புஷ்யானந்த் நடிச்சிருக்காருன்னு வேறு சொல்கிறீங்க சார். அந்த படத்தில் ஆரம்ப சீன், அந்த ட்ரெயிலரில் ஆரம்ப சீன் ஒருத்தர் உட்காந்துருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேக் ஷாட் பார்க்கும்போது நான் புஷியினுடைய ஒரு தீவிர பக்தன், எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு புஷி தான் நினைக்கிறேன். எதுக்குன்னு சரி. இப்போ என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் ரீமேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த பரத்தனி நேனுன்னு மகேஷ் பாபுக்கு ஒரு படம் இருக்குது சார், நல்லா மாசாக இருக்கும் படம். பரத்தெனும் நான் அது கூட தமிழில் வந்துச்சு. அதை ரீமேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மாசாக இருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து அப்போ வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவருக்கான ஒரு படம், அவருடைய டெபிக்ஷனாக வந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அல்லது அந்த அமெரிக்கா சிஇஓ போகல கூகுள் சுந்தர் பிச்சை மாடலாக வச்சு பண்ணியிருப்பாங்க இல்லை, அந்த ஸ்டோரி பிரம்மோத்சவம் நல்லாயிருக்கும். அப்படின்னா இது ஸ்ரீமந்துருன்னு ஒரு படம், அது கூட நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம், கோட்டு மாதிரியான படங்கள். இதெல்லாம் இதையாவது பண்ணியிருக்கலாம். இதைத்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, ஏன்னா இதில் தான் வந்து அந்த பெண்களை பார்த்துக்கிறது, அரசியல் பண்ணுறது, பெரிய மாஃபியா எதிர்க்கிறது, அரசியல்வாதிகள் எதிர்க்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மிக்ஸு சார். இதில் தான் சார் அண்ணன் கொண்டு வராப்புல. இதைத்தான் அண்ணன் இறக்க போகிறாருன்றது இவங்க பாருங்கள். பார்க்கும்போது தெரிச்சு வெடிச்சிருவாங்க. வேறு வழி இல்லாமல் கைத்தட்டுறதுக்கே சீன் இருக்காது சார். நீங்கள் பாருங்கள், கைத்தட்டுறதுக்கே சீன் இருக்காது. அது இல்லாமல் ஃபுல்லாக சிம்பிளி சவுத்து அவன் இவன் எல்லாமே பகவந்த் கேசரியை ஃப்ரீயாக பார்க்கணுன்னு விட்டுருக்கான். தெரியுமா தெரியாதா? பகவந்த் கேசரியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ரெண்டிங்கில் அமேசான் பிரைமில் பகவந்த் கேசரி 2000 இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இதில் தலைமையே பார்க்கும்போது உனக்கு எப்படி வரும் பாருங்க. ஆலையா நல்லா நான் ஏங்க சத்தியமாக 2000 ட்ரெண்டிங்கில் இருக்குது சார். அது உங்களுடைய சதி வேலை இல்லை சார். பார்ப்பான்ல, பார்த்துட்டு இது பாலையா நல்லா பண்ணாரா, இவரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நினைப்பானா நினைக்க மாட்டானா? இது தேவையா? என்னன்னா பரத்தன் இவர் எடுத்துடலாம். மகேஷ் பாபு வச்சு தான் இவர் வாழ்ந்தான்றது ஒரு டாக் இருக்கு இல்லையா? ஒரு கில்லியாக இருக்கட்டும், ஆகடு போக்கிரியாக இருக்கட்டும், கில்லி போக்கிரினா விஜய் ஒன்றும் கிடையாது சார். அதுக்கப்புறம் துப்பாக்கி வந்தால் அவர் காப்பாற்றுச்சு.
அப்போ அந்த கில்லி போகிரி பண்ணது மகேஷ் பாபு வச்சு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருந்த டாக். அப்போ அது மறுபடியும் படம் முடிக்கும் போது மகேஷ் பாபு வச்சு தான் முடிக்கிறாருன்னா மகேஷ் பாபு ஏற்கனவே இந்தியாவினுடைய என்ன சொல்லணும்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய படம் ஜேம்ஸ் கேமரன் உட்காந்து பேசக்கூடிய ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் மகேஷ் பாபு. அப்போ அவருக்கு யோசிங்க சார், மகேஷ் பாபு விஜய் ஒன்றும் பாங்க சார். நான் ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன் பாருங்கள். 92 விஜய் உள்ள வந்துட்டார் சார். 25 படம் நடிச்சிருக்காரு 1999 2000 யார் விஜய். அவருடைய காதலுக்கு மேலே நிலவா ஏதோ ஒரு கண்ணுக்கு நிலவா அதான் 25 படம் நினைக்கிறேன். அப்போ தான் மகேஷ் பாபு உள்ளே வராது. விஜய் 25 படம் நடிச்சதுக்கப்புறம் தான் மகேஷ் பாபு உள்ளே வராரு. ஆனால் இவர் ஒன்றும் பாங்க. மகேஷ் பாபுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீட் இருக்குது, விஜய்க்கு இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரீட் கிடையாது. மகேஷ் பாபு ஃபிலிம்ஃபேர் வாங்கினவர், இவர் இன்னும் ஒரு ஃபிலிம்ஃபேர் வாங்கினதில்லை. மகேஷ் பாபு இவர் ஒன்றும் பாங்க. இன்றைக்கி மகேஷ் பாபு 99 வந்த மகேஷ் பாபு இன்றைக்கி இவருடைய ரேஞ்ச் என்ன? இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய படத்தில் வாரணாசின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. என்னடா நடக்க போகுதுன்னு அந்த ட்ரெய்லர் பார்த்தா ஏயோட சூப்பராக இருக்குது. ஏயில் இன்றைக்கி பார்க்க ஒன்றும் சூப்பராக அவ்வளோ ரீல்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல, அதை விடவும் நல்லா இருக்குதா இல்லையா அந்த ட்ரெய்லரு. அப்போ அப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட நிலைமையை பார்த்துக்கோ. இவர் வரும்போது ஷாருக் கான் உள்ள நடிக்க வந்தார் சார். விஜய் வரும்போது ஷாருக் கான் உள்ள நடிக்க வந்தார். அமீர் கான் நடிச்சு 2 வருஷம் தான் இருந்து, சல்மான் கான் நடிச்சு 2 வருஷம் தான் இருந்து. அவங்க ரேஞ்ச் என்ன, இவர் ரேஞ்ச் என்ன, விஜய் ரேஞ்ச் என்ன? நீங்க சொல்றது தவறான கம்பேரிசன். இல்ல நீங்க சொல்றது எனக்கு எப்படி இருக்குன்னா, விஜய் என்ன சினிமால அப்டேட் ஆகல, விஜய் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் இருக்கு. அதைத்தான் சரி நீங்கள் உங்களை மாதிரி டப்புன்னு அடிச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லாமல் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன அசிங்கம் நடக்க போகுதுன்னா அதை அங்கே வந்துடுவோம். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்துடுவோம். இது பராசக்தி கூட இறங்க போகுது, சிவகார்த்திகேயன் கூட. அண்ணன் அதாவது இந்தியாவில் தமிழ் நடிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க சார். பி. சின்னப்பாலேருந்து ஐயா பாகவதர்லேருந்து எல்லோரும் இருந்திருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதில் இவங்க அஜித் விஜய்லாம் வராங்க இல்லையா. இது வரைக்கும் ஒரு தமிழ் நடிகன் ஒரு கன்னட படத்தில் அடி வாங்கி போனானா போகலை சார். முதலாக கன்னட படத்திட்ட சொந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அடி வாங்கிட்டு போன முதல் நடிகன் யாருன்னா ஐயா மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் தான். பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தார், கேஜிஎஃப்னு ஒரு படம் இருந்தது சார். பொழக்க போட்டானுங்க சார் அந்த படத்தை வச்சு. பீஸ்ட்ன்ற ஒரு படத்தில் இங்கே கிட்டத்தட்ட 900 ஸ்க்ரீன் கொடுத்ததை 600 ஸ்க்ரீன் காலி பண்ணாங்க. 300 ஸ்க்ரீன் தான் ஓடிச்சு. கேஜிஎஃப்க்கு அந்த 600 ஸ்க்ரீனும் போன வரலாறு. தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்து ஒரு கன்னட படம், தமிழ்நாட்டு படத்தை, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள உச்சம் சொல்கிறாருல இருக்கக்கூடிய ஒரு நடிகரை அடித்து உட்கார வச்சதுன்னா அது விஜய்க்கு தான் நடந்தது. அதே மாதிரி இவர் எப்படி இவரோட கரியரில் எல்லாத்திலையும் அடி வாங்கி, ஒரு சந்திரமீட் எப்படி அடி வாங்கினாரோ, ஒரு ஆடு களத்தில் எப்படி காவலன் அடி வாங்குச்சு, தனுஷ்ட எப்படி அடி வாங்கினாரோ, அதே பாணியில் சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கொடுத்தாருல, அந்த துப்பாக்கியை வச்சு போட்டு உட்கார வச்சு இந்த தடவை அண்ணனோட கடைசி படத்தை முடிக்க போகிறான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா முதல் நாள் அண்ணன் 9ஆம் தேதி வராப்பில் ஜனநாயகன் எடுத்துக்கிட்டு, 10ஆம் தேதி இந்த குரூப் இறங்குது, பராசக்தி குரூப்பு. 550 ஸ்க்ரீன் பராசக்திக்கு போயிருந்தான். சரி. ஸோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு.